டெக்ஸ்டைல் உற்பத்தியில் உலக புகழ் பெற்று மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு அழைக்கப்பட்ட கோயம்புத்தூர் தற்பொழுது ஐடி துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. மிக விரைவில் பெங்களூர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கோயம்புத்தூரையும் சொல்லலாம். 2024-25 காலகட்டத்தில் தமிழகத்துடைய டயர் 2 சிட்டி பட்டியலில் ஐடி துறை ஏற்றுமதியில் கோயம்புத்தூர் முதல் இடத்துல இருக்கு. எவ்வளவு தெரியுமா? 15,000 கோடி ரூபாய் ஏற்றுமதியோட முதல் இடத்துல கோயம்புத்தூர் இருக்கு. இரண்டாவது இடத்துல மதுரை வெறும் 1,900 கோடி ரூபாய் தான். அதாவது முதல் இடத்துல இருக்கிற கோயம்புத்தூருக்கும் இரண்டாவது இடத்துல இருக்க மதுரைக்கும் எவ்வளவு வித்தியாசம் அப்படின்றது தெரியும். இந்த வித்தியாசமே கோவை எவ்வளவு ரேப்பிடா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. கோவையின் ஐடி துறை வளர்ச்சிக்கு என்ன காரணம்? ஐடி நிறுவனங்கள் எல்லாம் ஏன் கோவையை நோக்கி படையெடுக்கிறாங்க? ஐடி நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் கோயம்புத்தூர்ல இருக்கா? கோவையில் ஐடி துறையின் வளர்ச்சி தற்பொழுது எப்படி இருக்கு, இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த சதுரடி நிகழ்ச்சியில பார்க்கலாம். சென்னையில் எப்போ ஐடி துறையோட வளர்ச்சி பூமாக ஆரம்பிச்சதோ அப்போவே கோயம்புத்தூர்லையும் வளர ஆரம்பிச்சிருக்கு. 2005 காக்னிசன்ட் தன்னுடைய முதல் நிறுவனத்தை கோயம்புத்தூர்ல தொடங்குறாங்க. அதற்கு பிறகு பல ஐடி நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த எண்ணிக்கை என்னன்னா கடந்த ஆண்டுகளை விட தற்பொழுது ரொம்பவே வேகமா அதிகரிக்குது. இந்த மாதிரி வேகமா அதிகரிக்கிறதுக்கு ஒரு 6 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் லேண்ட் அவைலபிலிட்டி. ஐடி நிறுவனங்கள் ஐடி பூங்காக்களை உருவாக்க அதிகப்படியான நிலங்கள் வேணும். ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் 30,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு மிகப்பெரிய பார்சல்ஸ் ஆஃப் லேண்ட் தேவைப்படுது. இந்த சென்னை, மும்பை, பெங்களூர், டெல்லி போன்ற நகரங்கள் எல்லாம் இவ்வளவு பிக் பார்சல்ஸ் ஆஃப் லேண்டை கண்டுபிடிக்கிறதே இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஒரு ஐடி பூங்காக்கள் அங்கே உருவாக்கலாம் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஐடி காரிடார், ஒரு ஐடி பூங்கா உருவாக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனங்கள் எதை பார்ப்பாங்கன்னா அந்த இடத்துல ஹரிசாண்டல் growth-ம் இருக்கா, வெர்டிக்கல் growth-ம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஹரிசாண்டல் growth-னா நிறைய ஸ்பேசஸ் ஆஃப் லேண்ட் இருக்கணும், என்னால் அடுத்து எங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போக முடியும், அதை பார்ப்பாங்க. வெர்டிக்கல் growth, அதாவது இந்த இடத்துல 10 மாடி கட்ட முடியுமா, 12 மாடி கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த சென்னை, பெங்களூர், மும்பை போன்ற நகரங்கள் எல்லாம் தற்பொழுது வெறும் வெர்டிக்கல் growth மட்டும்தான் இருக்கே தவிர ஹரிசாண்டல் growth சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு ஆப்ஷனை எல்லா நிறுவனங்களும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் பொழுது தான் அவங்க எல்லாரும் கோயம்புத்தூரை நோக்கி பயணிக்கிறாங்க. எப்படி சென்னையை பொறுத்த வரைக்கும் OMR ஒரு ஐடி காரிடாராக உருவாச்சோ அதே மாதிரி கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி, அவினாசி சாலைகளில் தான் அதிகப்படியான ஐடி நிறுவனங்கள் இருக்குது. டவுன் த லைனில் இது எல்லாமே ஒரு ஐடி காரிடாராக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரவணம்பட்டி பகுதியில் ஐடி துறையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு பயணிச்சோம். அப்போ பார்த்தா பல புதிய ஐடி பூங்காக்களை கட்டுவதற்கான பணிகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக இது வரைக்கும் வீடுகளில் அபார்ட்மெண்ட்ஸை கட்டிக்கிட்டு இருந்த டானி அப்படிங்கிற நிறுவனம் 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் 15 மாடியில் ஒரு ஐடி பூங்காவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடுகளை கட்டிக்கிட்டு இருந்த நிறுவனங்கள் ஏன் இப்போ ஐடி பூங்காக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்டே கேட்டோம். டானி வந்து ஒரு பில்டிங் ப்ரொமோட்டருக்கு ஆல்மோஸ்ட் வி ஸ்டார்டட் இந்த இயர் 2012 ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இட்ஸ் 13th இயர் போயிட்டுருக்கு. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் பார்க்கும்போது ஐடியோட டிமாண்ட் அண்ட் ரைஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ ஃபியூ கவர்மெண்ட் டேட்டாஸ் அண்ட் கவர்மெண்ட் அவங்களோட சப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஐடியோட ரெக்யர்மெண்ட் இங்கே மேசிவாக இருக்குது. ரீசன்ட் ஸ்டடீஸ் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது நியர்லி ஒரு 1.5 crore ஸ்கொயர் ஃபீட் 15 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2030 இங்கே நீட் இருக்கிற மாதிரி டேட்டா சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இதில் டேனியோட ரோல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.8 மில்லியன் நாங்கள் கொடுக்குறோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2027-28 நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இட் வில் பி இட்ஸ் பிகம் ஆப்ரேஷனல் இன் 2027 வந்துடும். ஸோ அதுதான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இட் ஜஸ்ட் ஒரு 10% ஆஃப் ஹோல் கோயம்புத்தூர் நீடுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நியர்லி உங்களுக்கு ஒரு 1.5 lakh எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும், டைரக்ட் ஐடி ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும். அடிஷ்னலாக சப்போர்ட்டிங் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 10 lakhs வரைக்கும் அதில் கொண்டு வந்துட முடியும். சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மீன்ஸ் உங்களுக்கு அது அடிஷ்னலாக உங்களுக்கு ஐடிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதர் பிஸ்னஸஸ் எல்லாம் உங்களுக்கு டெவலப் ஆகிட்ருக்கும். ஹவுசிங் நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், என்டர்டெயின்மெண்ட்டு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதை நோக்கி எல்லாம் போகும்போது ஓவரால் எக்கானமி உங்களுக்கு க்ரோ ஆகிற மாதிரி வந்துட்டுருக்கும். கம்பைண்டாக பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் காஸ்ட்டுங்க, ஒரு எஜுகேஷனுக்கு, ஒரு ஹெல்த் கேருக்கு, ஒரு ரியல் எஸ்டேட் ஹவுசிங் எடுக்கிறது, ரெண்டலுக்கு போகிறது, இதெல்லாம் கம்பைண்டாக பார்க்கும்போது 40% உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயியோட காஸ்ட்டு குறையும். அது அப்படியே உங்களுக்கு கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் அப்படியே குறைஞ்சிரும்.
ஸோ நீங்கள் பெங்களூரில் ஒரு 5 lakh rupees கொடுக்குற ஒரு எம்ப்ளாயிக்கு இங்கே ஒரு 3 lakhs அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜிசிசிஸ் நல்லா டார்கெட் பண்ணுறாங்க கோயம்புத்தூருக்கு. ஜிசிசி மீன்ஸ் குளோபல் கேபிட்டல் சென்டர்ஸ் சொல்லிட்டு டைரக்ட் கம்பெனிஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே வந்துட்டுருக்காங்க. தென் ஸ்டார்ட்-அப்ஸ் நிறைய உள்ளே வந்துட்டுருக்காங்க. கோயம்புத்தூர் இஸ் த ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்ட்டு இப்போ ஒரு பிராண்டு கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் நல்லா ஃபோக்கஸ்ஃபுல்லாக இங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு மொமெண்டம் பார்க்கும்போது இது சைலண்ட் ரெவல்யூஷனாக தெரியுது. இதே தான் ஒரு 2003-04 வந்து பெங்களூரில் ஹைதராபாத்தில் இந்த ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சு. ஸோ ரிங் ரோட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது டெவலப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரிங் ரோட்ஸ் தான் பெங்களூருக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக டெவலப் ரோட்ஸ் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணும்போது அவங்களுக்கு கம்பெனிஸ் உள்ள ஃப்ளட் ஆக ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்க்கும்போது அந்த ஒரு மொமெண்டம் தெரியுது. ஸோ எப்படி 2003-04 வந்து பெங்களூர் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. லேண்ட் அவைலபிலிட்டி பற்றி பேசும்பொழுது சென்னை பெங்களூரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கோவையில் நிலங்களோட மதிப்பு பாதிக்கும் குறைவாக தான் இருக்குது. அப்போது ஒரு மிகப்பெரிய பார்சல் ஆஃப் லேண்டை வாங்கி அங்கே ஐடி பூங்காக்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறுவனங்களுக்கு கோவை ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இரண்டாவது காரணம் உள்கட்டமைப்பு. கோவை ரொம்பவே அழகான ஒரு நகரம். இந்த கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அந்த நகரம் இன்னும் ரொம்ப அழகாக மாறிக்கிட்டு இருக்கிறத நம்மளால நேரடியாகவே பார்க்க முடியுது. எப்படி பெங்களூருக்கு ஒரு எலக்ட்ரானிக் சிட்டி மேம்பாலம் போல கோவை அவினாசி மேம்பாலம் 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கும் வரப்போகுது. அப்படி வந்ததுன்னா நகரத்திற்குள்ள எளிமையாக மக்களால் வந்துட்டு போக முடியும். நாளைக்கு ஐடி துறையால் மிகப்பெரிய வளர்ச்சி நகரம் சந்திச்சாலும் நகரத்தை சுற்றி இருக்க வளர்ச்சிகள் வந்தாலும் அதிகப்படியான மக்கள் குடியேறினாலும் அந்த நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை இது போன்ற மேம்பாலங்கள் தாக்குப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சாலைகள் தான் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. அவினாசி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, திருச்சி சாலை, பொள்ளாச்சி சாலை, பாலக்காடு சாலை, சத்தியமங்கலம் சாலை, தடாகம் சாலை அப்படின்னு முக்கியமான பல சாலைகள் நகரம் இணைக்குது. முக்கியமாக வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பைபாஸ் வரப்போகுது. சத்தியமங்கலம் மற்றும் எல்என்டி சாலைகளும் விரிவாக்கம் செய்யப்பட போகுது. உள்கட்டமைப்பில் நகரமே எதிர்பார்க்கறது மெட்ரோ மட்டும்தான். மெட்ரோ கோவைக்கு வந்துடுச்சு அப்படின்னா நகரத்தோட வளர்ச்சி அப்படியே 3-4 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக வருமானம் ஈட்டும் அதிக பிஸியான ரயில் நிலையம் கோயம்புத்தூர் தான். விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மக்கள் பொதுவாக சொல்கிறது என்னென்னா ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் உலகத்தரத்துக்கு உயர்த்தாமல் இங்கே ஐடி துறையை முழுமையாக கொண்டு வர முடியாது. ஐடிக்கும் ஏர்போர்ட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா ஐடி துறையோட ஒரு காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதனுடைய உயர் அதிகாரிகள் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ளைட்டு தான். அதற்கு இங்கே உலகத்தரத்திற்கு ஏர்போர்ட் தேவைப்படுது. அப்போ ஏர்போர்ட் உலகத்தரத்திற்கு கொண்டு வர பொழுது தான் கோயம்புத்தூர் ஐடி வளர்ச்சியில் இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா 627 ஏக்கரில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணியும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பேன்ஷன் ரொம்பவே முழுமையாக அடையணும். அது உலகத்தரத்துக்கு உயர்த்தப்படும் பொழுது தான் இந்த பேலன்ஸ்டான குரோத்தை கோயம்புத்தூரில் நம்மளால் கொண்டு வர முடியும். அடுத்த முக்கியமான காரணம் பருவநிலை, கிளைமேட். இது ஒரு முக்கியமான காரணமானு கேட்டால் இது ரொம்பவே முக்கியமான காரணம் ஐடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும். பெங்களூரில் ஐடி நிறுவனங்கள் அதிகப்படியாக உருவாகுவதற்கு பல ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு காரணம் தான் கிளைமேட். அங்கிருந்த குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையை ஐடி கம்பெனிகள் விரும்பினாங்க, ஐடி ஊழியர்கள் விரும்பினாங்க. அதனால் அந்த இடத்துல அதிகப்படியான ஐடி நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சது. அப்படி பெங்களூரோட கிளைமேட்டை தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு பார்த்தா அது கோயம்புத்தூர் மட்டும்தான். மேற்கு தொடர்ச்சி மலையோரம் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான வருஷம் முழுவதும் ஒரே சீதோஷ்ண நிலையில் இருக்கிற ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கோயம்புத்தூரில் இயற்கை அபாயங்கள் அவ்வளவு கிடையாது, பூகம்பம் கிடையாது. சென்னை மாதிரி டிசம்பர் நேரத்தில் வெள்ளம் வரும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. சென்னையில் டிசம்பர் வெள்ளத்தினால ஐடியோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. அதே மாதிரி பெங்களூர் கடந்த ஆண்டு சந்திச்சது போல வாட்டர் ஸ்கேசிட்டி அங்கே கிடையாது. வாட்டர் ஸ்கேசிட்டினாலையும் ஐடி நிறுவனங்கள் பெரும் பிரச்சனையாக அங்கே சந்திச்சிருக்காங்க. மும்பை, டெல்லி மாதிரி பொல்யூஷன் இல்லை. இந்த பொல்யூஷன் என்ன ஆகுதுன்னா ஐடி ஊழியர்களோட ஹெல்த்தை பாதிக்குது, அதுவும் ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸை பார்க்கும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையோரம் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான நகரம் தான் கோயம்புத்தூர். அங்கே இயற்கை அபாயங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால கிளைமேட்டும் ஓரளவுக்கு வருடம் முழுவதும் நல்ல சீதோஷ்ண நிலை இருக்கிறது. ஐடி நிறுவனங்கள் கோயம்புத்தூரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்த மிக முக்கியமான காரணம் முன்னணி கல்லூரிகள். நான் என்னதான் கோயம்புத்தூரில் இது இருக்குது அது இருக்குன்னு சொன்னாலுமே ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான்.
மனித வளம் தான் ஐடி துறையை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற முன்னணி கல்லூரியில் படித்த மாணவர்கள் தான் பெங்களூர், சென்னை போன்ற நகரங்களில் இருக்கிற ஐடி கம்பெனிகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதற்காக நம்ம மாணவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்? முன்னணி கல்லூரியிலிருந்து படிச்சுட்டு வர டாப் மாணவர்களுக்கு கோயம்புத்தூர்லேயே நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தங்களுடைய ஹோம் டவுனில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஐடி நிறுவனங்கள் கோவையை நோக்கி படையெடுப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவங்களுக்கு அங்கே தேவையான குவாலிட்டியான ஹியூமன் ரிசோர்ஸும் கிடைக்குது. அடுத்ததா பொழுதுபோக்குக்கும் ஐடி நிறுவனங்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை அப்படின்னாலும் ஐடி ஊழியர்களுக்கு பொழுதுபோக்கு வேணும். வாரம் முழுவதும் ஸ்ட்ரெஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வீக்கெண்ட்ல எனக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் இந்த சிட்டி கொடுக்குது அப்படிங்கிறத கேள்வியா வைப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கோயம்புத்தூர்ல மால்ஸ் இருக்கு, மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு, மிகப்பெரிய பிராண்ட்ஸோடைய டைரக்ட் அவுட்லெட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர்ல இருக்கு. நம்ம அந்த அவினாசி ரோட கடந்து போனாலே தெரியும் இவ்வளவு மிகப்பெரிய வளர்ச்சிகள் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம வியப்பா பார்க்குற அளவுக்கு தான் கோயம்புத்தூர் தற்பொழுது இருக்கு. ஆனால் Tier 1 சிட்டியில் இருக்கிற அளவுக்கான கல்ச்சர்ஸ் இன்னும் இந்த கோயம்புத்தூருக்குள்ளே வரல அப்படின்னாலும் பீப்புள் ஈவென்ச்சுவலாக அந்த இடத்துக்கு மூவ் பண்ணும்போது ஐடியோட வளர்ச்சியின் பொழுது அதை சுற்றி இருக்கிற வளர்ச்சிகளும் என்டர்டெயின்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இயற்கையான இங்கே விஷயங்கள் வந்து எப்போவுமே நிலச்சிருக்கு. ஊட்டி இருக்குது, வால்பாறை இருக்குது, ஆழியார் இருக்குது, கோவை குற்றாலம் இருக்குது. இல்லை எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கெட்டவே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஈஷா யோக மையம் இருக்குது, ஆழியாரில் வேதாந்திரி மகரிஷி மையம் இருக்குது. ஸோ பொழுதுபோக்கை பொறுத்த வரைக்கும் கோவையில் ஒரு இயற்கையான ட்ரெக்கிங்காக அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ஆன்மீக கெட்டவேவா அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை மாடர்னான நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மால் அண்ட் தேட்டர்ஸா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒரு 360 டிகிரியில் பொழுதுபோக்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கோவையில் இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஐடி ஊழியர்களுக்கு. கடைசியாக மருத்துவமனைகள். சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது கோயம்புத்தூரில் மட்டும்தான். நீங்கள் அந்த நகரத்தில் பயணிச்சிங்கனாலே தெரியும் மிக மிக பெரிய மருத்துவமனைகள், ரொம்பவே பழமையான புகழ்பெற்ற மருத்துவமனைகள் கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே வந்து மருத்துவம் எடுக்கணுன்றதுக்காக சென்னையிலேருந்து, மதுரையிலேருந்து, கேரளாவிலேருந்து, பெங்களூர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்து கோயம்புத்தூருக்கு ட்ரீட்மெண்ட்காக வராங்க அப்படிங்கிறத நம்மளால் கோயம்புத்தூரில் பார்க்க முடியும். ஸோ ஒரு தரமான ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியுமே கூட அந்த நகரத்தோட வளர்ச்சிக்கும் ஐடி துறையின் வளர்ச்சிக்கும் ரொம்ப மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஐடியோட மிக முக்கியமான குவாலிட்டி என்ன தெரியுமா? ஐடி ஒரு சிட்டிக்குள்ளே வந்துடுச்சுன்னா அந்த சிட்டி தூங்கவே தூங்காது, 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டே இருக்கும். மற்ற நிறுவனங்கள் மாதிரி 9லிருந்து 6 ஷிஃப்ட் ஐடியில் கிடையவே கிடையாது. 24 ஹவர்ஸ் ஆண்களும் சரி பெண்களும் சரி வேலை செய்வாங்க. இரவுலையும் பெண்கள் வந்து வேலைக்கு வர வேண்டியது இருக்கும், வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்போ அந்த நகரம் சேஃபான நகரமாக இருக்கணும். NCRBயோட டேட்டா படி தேசிய அளவில் குறைவான குற்றங்கள் நடக்கிற பட்டியலில் கோயம்புத்தூர் 3வது இடத்துல இருக்குது. ஸோ பாதுகாப்பான நகரம் அப்படிங்கிற ஒரு பட்டியல்லையும் கோயம்புத்தூர் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஐடி நிறுவனங்கள் தயங்காமல் இந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை OMRல ஐடி துறையோட வளர்ச்சிக்கான தொடக்கம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு தொடக்கத்தை இப்போ நம்ம கோயம்புத்தூரில் ஒரு மொமெண்டமாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை கோயம்புத்தூர் ஐடி துறையில் சந்திக்கும் அப்படிங்கிறது நிச்சயம்.